ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ சேனலில் டிராகன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க முன்னாடி படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் லைட்டாக டீஸ் பண்ணிடுறேன். இந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோவாக வந்து பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்காரு. ஸ்கூல் பையனாக வந்துட்டு ஸ்டார்டிங் பொசிஷனில் காட்டுறாங்க. ஒரு நல்லா படிக்கிற பையனாக இருக்கார். 12th வந்து ஒரு 96% வந்து வாங்கி நல்லா வந்துட்டு படிச்சுட்டு வராரு. அப்போது கடைசி நாள் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போகிறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு வந்து பேட் பாய்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து திணிச்சிருது. இந்த மாதிரி வந்து பொண்ணுங்களுக்கு வந்து கெட்ட பசங்க தான் பிடிக்கும், அவங்கள தான் லவ் பண்ணுவாங்கன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணியே வந்துட்டு சரி இனிமேல் வந்து நம்ம இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி இருந்தால் வந்து எதுவுமே வேலைக்கு ஆகாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு காலேஜில் வந்துட்டு ஒரு கெட்ட பையனாக வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து மைண்ட் செட்டை வச்சு அதே மாதிரியும் இருக்கார். அதுக்கப்புறம் அனுப்பமான மாதிரி ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு காலேஜில். அதுக்கப்புறம் ஒரு நிறைய பிரச்சனைகளால் ஒரு 48 அரியர் வச்சுட்டு இந்த டிகிரியே வேணாம் அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டு பிரின்சிபல் முன்னாடியே வந்துட்டு ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணார், டிகிரி வாங்காதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்துச்சுன்றது தான் படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகட்டிவ்லேருந்தே போயிடுறேன். இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் ப்ளே படி இந்த படம் வந்துட்டு எங்கேயுமே வந்துட்டு போர் அடிக்காமல் சூப்பராக போயிடுது. பட் லாஜிக்குன்ற படி எதுவுமே இல்லை. காலேஜில் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மித்து இருக்கும்ல. எல்லா தமிழ் படத்துலேயும் வந்துட்டு இன்ஜினியரிங் காலேஜை வந்து பயங்கர ஜாலியாக வந்து காட்டுவாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு ஓவர் டோஸாக காமிச்சிருக்காங்க. ஒரு பையனை வந்துட்டு தடுக்க முடியாமல் இது இத்தனை விஷயம் பண்ணுறான், இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. பட் ஃபன்னாக பார்த்தோம்னா அந்த படம் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப வந்து நம்ம ஆழ்ந்து உத்து இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் வந்துட்டு ரொம்ப போரிங்காகவே இருக்கும். பட் அதை வந்து தெரியாத மாதிரி இந்த படத்தில் வந்து ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஹிஸ்ட்ரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி ஆளாக நானே இருந்துட்டு போகிறேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு கொடுத்த கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. விஜய் சித்துவாக இருக்கட்டும், அர்ஷத் கானாக இருக்கட்டும். அர்ஷத் கானுக்கு நிறைய வந்து ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் பின்னி பெறல எடுத்துருக்காரு. பட் விஜய் சித்துக்கு வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு ரோல் தரல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு அனுப்பாமா வந்து நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வராங்க போயிடுறாங்க, அவ்வளோதான் நினச்சோம். பட் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு அவங்களும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணுறாங்க. ஒரு கைடு வந்துட்டு அவங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தாங்களோ அதை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து மரியம் ஜார்ஜ் வந்து இந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷனில் சூப்பராக ஒரு ஆக்டிங் பண்ணியிருப்பார். அதெல்லாம் வந்துட்டு பயங்கர எமோஷ்னலாக வந்து இந்த படத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அஸ்வத் மாரிமுத்து வந்துட்டு ஒரு சின்ன கேமியோ மாதிரி பண்ணியிருக்காரு. அவருக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து ரொம்பவே முக்கியமான ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஷ்கின் தான். அந்த படத்தோட கதையே வந்துட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து இந்த படத்தில் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து ஜிவிஎம் வந்துட்டு சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. ஒரு பாஸான ஆள், ஒரு சப்போர்ட்டிவான கேரக்டராக இந்த படத்தில் வந்து சாமியாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓவர் ஆட்டம் போட்டிங்கன்னா காலேஜுக்குள்ள உங்கள் லைஃப் ரொம்ப கெத்தாக இருக்கும். ஆனால் இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. மொத்தமாக வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு மிகப்பெரிய பாசிட்டிவ்னா அது வந்து பிரதீப் தான். அவர் கொடுக்குற ஒரு ரியாக்ஷனும் வந்துட்டு செம்மையாக இருக்குது. அதுவும் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கட்டும், இல்லை சோகமான விஷயமா இருக்கட்டும், இல்லை ஆச்சரியப்படுற விஷயமா இருக்கட்டும், ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்டிங் வந்து இந்த படத்தில் வந்து கொடுத்துருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு பயங்கர ஃபன்னாக பயங்கரமாக இருக்குது. மொத்தமாக வந்து இந்த படத்தில் வந்து செகண்ட் ஹாஃப் தான் பயங்கரமாக நமக்கு கனெக்ட் ஆச்சு. இதெல்லாம் யோசிச்சா எப்படா நடக்கும் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து படத்தில் பார்க்கும்போது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஜாலியாக ஒரு கூட்டமாக கலகலன்னு சிரிக்கும் போது இந்த படம் வந்து சூப்பராக ஃபன்னாக இருக்கும். ஸோ ஓடிடியில் பார்க்குற அளவுக்கு இந்த படம் வந்துட்டு என்ஜாயபிள் கிடையாது. தேட்டரில் நிறைய கேங்காக இந்த படத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் வந்து லியான் ஜேம்ஸ் வந்து மியூசிக் போட்டிருக்காரு. ஏண்டி என்னை விட்டு போனேன், அதுக்கப்புறம் வந்துட்டு வழித்துணையே, ரைஸ் ஆஃப் டிராகன் வந்துட்டு 3 பாட்டு வந்துட்டு சூப்பராகவே இருக்குது. எந்த பாட்டுமே போர் அடிக்காமல் செம்மையாக போயிடுது. ஒரு ஃப்ளோவோட அந்த கதையோட வந்து அந்த பாட்டும் போயிடுது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு 2-3 பாட்டு போட்டிருக்காரு. அதெல்லாம் ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட். அதெல்லாம் வந்து நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஃபன் எலிமெண்ட்டு, ஒரு மோட்டிவேஷனல் கண்டென்ட்டோட இந்த படத்தை வந்து சூப்பராக எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு பொறுமையாக போனாலும் செகண்ட் ஹாஃபில் வந்து பிடிச்சிடுறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஃபன் ட்ராமா படம் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் அதுவும் இந்த கிளைமேக்ஸ் நோக்கி வர போதெல்லாம் வந்துட்டு நமக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபீல் பண்ண வச்சுறாங்க சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து ஒரு தேட்டர் வாட்ச் மெட்டீரியல் படமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3.5 ஸ்டார்ஸ் தருவேன். இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி லாஜிக் சயின்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே இந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். பட் இந்த படம் வந்துட்டு பயங்கர ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். ஓடிடியில் பார்க்குற அளவுக்கு மொக்க படம் கிடையாது. கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். இன்னொரு சந்திக்கிறேன். ஆஃப்ரின் கைஸ் வரட்டா.